Hello everyone. இந்த வீடியோவில் ஸ்டேட் போர்ட் புக்கில் இருக்கிற எலக்ட்ரோஸ்டாட்டிக் லெசனில் இருக்கிற எக்ஸாம்பிள் கொஷின்ஸை பார்க்க போகிறோம். வாங்க கொஷின்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 7. கன்சிடர் சார்ஜ் கான்ஃபிகரேஷன் as shown in the figure இருக்குது சார். Calculate the electric field at point A. If the electron is placed at point A, what is the acceleration? So first of all electric field கேட்குறாங்க. இப்போ நல்லா பாரு, இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குமா? So let me give some name. So இதான் Q1. ஓகே, ஸோ இதெல்லாமே லாஸ்ட் லெக்சரில் நான் டவுட் கேட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு, அவங்க புக்கை பார்த்து சொன்னாங்க. பட் இந்த இடத்துல டைப்பிஸ்ட் வந்து இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சார்ஜ் Q1 அதோட வேல்யூ Q2 வேல்யூ ஈக்குவலாக தான் இருந்துச்சு. அப்போ நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரக்ஷனில் பண்ணுவோம். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு 1 இந்த டைரக்ஷனில் வரும். ஃபார்முலா என்ன? KQ/R². கேவோட வேல்யூ என்ன? 9 × 10⁻⁹. Q என்ன சார்? 1 மைக்ரோ கூலும். 10⁻⁻6 டிவைட் பை R². அப்படின்னா இந்த சார்ஜ்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இங்கேருந்து இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2 மில்லிமீட்டர். அப்போ 2² பண்ணால் 4 மில்லிமீட்டர். என்ன சார்? 10⁻³ சரியா? 1 மீட்டரில் பார்த்தீங்கன்னா 1000 மில்லிமீட்டர், இல்லைன்னா 1 மில்லிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10⁻³ மீட்டர். ஸோ அந்த இடத்துல 10⁻³ ஸ்கொயர் பண்ணுறப்ப எனக்கு 10⁻6 கிடைக்கும். இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2.25 × 10⁻9 எந்த டைரக்ஷனில் இருக்குது? அலாங் J கேப். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு செகண்ட் சார்ஜ்னால இந்த டைரக்ஷனில் இருக்கும். KQ/R². இது எவ்வளோ தூரம் சார் இருக்குது? அகைன் 2 மில்லிமீட்டர். அப்போ சேம் வரும். I கேப் சரியா? இப்போ நல்லா பாரு, ஷார்ட்கட் என்ன? ரெண்டு ஈக்குவல் வெக்டாரா? ரெண்டோட வேல்யூ பாரு, ஈக்குவல் வெக்டாரா? 90 டிகிரியில் இருக்கா? அப்போ E நெட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? √2 டைம்ஸ் அந்த வெக்டார் சரியா? ரெண்டு ஈக்குவல் வெக்டார் இருக்குன்னா என் ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்? அந்த வெக்டாரோட மேக்னிடியூடை 2 டைம்ஸ் பண்ணிடுங்க. அப்போ √2 × 2.25 × 10⁻9. சரி, எனக்கு இதெல்லாம் புரியல அப்படின்னா ஒன்று பண்ணாத, என்னோட E நெட் வெக்டாரை 2.25 × 10⁻9 I கேப் ப்ளஸ் 2.25 × 10⁻9 J கேப். அப்போ நான் அதை காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு இப்படி கிடைக்கும். இப்போ இதோட மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி நீ போட்டுக்கோ. மேக்னிடியூட் கண்டுபிடிச்சி போட்டாலும் உனக்கு அதே ஆன்சர் கிடைச்சிரும் சரியா? அப்போ எனக்கு ஸ்கேலாரை வேணால் இதை யூஸ் பண்ணு, வெக்டாரை வேணால் இதை யூஸ் பண்ண. CBSE புக்கை சால்வ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஸ்கேலாரை யூஸ் பண்ணுவேன். பட் ஸ்டேட் போர்ட் புக்கில் எல்லா இடத்துல வெக்டார் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் வெக்டாரும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? இஃப் an electron is placed at point A, what is the acceleration experienced by the electron? சப்போஸ் இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் வச்சுருக்கேன். அப்போ எலக்ட்ரான் மேலே என்ன ஆக்ட் ஆகும்? ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? Q × E. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எனக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல நான் ஒரு எலக்ட்ரான் வைக்கிறேன். இந்த எலக்ட்ரான் இந்த புரோட்டான் என்ன சார் ஆகும்? அட்ராக்ஷன். அப்போ இந்த புரோட்டான் அந்த எலக்ட்ரானை கீழே இழுப்பானா? இந்த டைரக்ஷனில் இழுப்பானா? இந்த புரோட்டான் என்ன சார் பண்ணுவான்? இந்த எலக்ட்ரானை இந்த டைரக்ஷனில் இழுப்பான். அப்போ நெட் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும் சரியா? அப்போ ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோ. இந்த மெத்தட் யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்னால் சார்ஜோட வேல்யூ என்ன? சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் -1.6 × 10⁻−19 × 2.25 × 10⁻9 I கேப் ப்ளஸ் J கேப் சரியா? இல்லை சார் நான் இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. நீ சொல்லுவேன் சார் நீங்கள் தான் சொன்னீங்க சார்ஜ் நெகட்டிவோட சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது. நல்லா பாரு, நான் சார்ஜ் நெகட்டிவோட சப்ஸ்டியூட் பண்ணல. எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த டைரக்ஷன் ஆப்போசிட் இருக்குது, அதனால நான் ஒரு மைனஸ் சைன் போட்டிருக்கேன். அப்படி கூட நீ எடுத்துக்கலாம். இப்போ அவங்க ஆக்சலரேஷன் கேட்டாங்க. ஆக்சலரேஷன் வேணும்னு சொன்னால் நல்லா பாரு, F = ma, F = QE. அப்போ ஆக்சலரேஷன் வேணும்னா QE/m. ஸோ ஆக்சலரேஷன் வேல்யூ வேணும்னு சொன்னால் சப்போஸ் நான் இந்த I கேப் J கேப் வச்சு கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோ. இந்த வேல்யூ எம்மால் டிவைட் பண்ணுவேன். -1.6 × 10⁻−19. எலக்ட்ரிக் ஃபீல்டு எவ்வளோ சார் வந்துச்சு? 2.25 × 10⁻9 I கேப் ப்ளஸ் J கேப். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன? 9.1 × 10⁻31. ஸோ இதை நான் டிவைட் பண்ணால் 1.6
2.25 divided by 9.1. ஸோ எனக்கு கிடைக்கிற ஆன்சர் -0.395. சரிங்களா? 10 பவர் என்ன ஆகும்? இது மேலே வந்துடுச்சுன்னா 40. 10 பவர் -31 மேலே வச்சுன்னா +31 ஆயிடும். 31 + 9 40 ஆயிடுச்சு. 40லேருந்து இது போயிடுச்சுன்னா 10 to the power of -21. ஸோ உங்கள் புக்கில் மேபி என்ன பண்ணியிருக்கலாம், 21க்கு பதிலாக 20ன்னு சொல்லி வச்சுருக்கலாம். ஓகே, அலாங் I cap plus J cap. ஓகே, சரி, எனக்கு வெக்டாரோட மேக்னிடியூட் மட்டும் கொடுங்க அப்படின்னா இதோட மேக்னிடியூட் என்ன ஆகும்? I cap plus J capனு இருக்குன்னா நான் சிம்பிளாக இதை √2 டைம்ஸ்னு போட்டுக்க போகிறேன். √2 into 0.395 into 10 power -21. உங்கள் புக்கில் என்ன இருக்கோ அதை நீ ஃபாலோ பண்ணிக்கோ. ஓகே, ஸோ நான் இதுவும் கொடுத்துருக்கேன், இதுவும் கொடுத்துருக்கேன். மேக்னிடியூட் மட்டும் வேணும்னா இந்த வேல்யூ, இது வேணும்னா அந்த வேல்யூ. இல்லை சார் எங்கள் புக்கில் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குன்னா இந்த வேல்யூ -3.95 into 10 power -20ன்னு கூட இருந்திருக்கும். ஓகேவா? இதை நான் √2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? √2 into 0.395 5.58 into 10 power -20. ஓகே, ஸோ இதில் எந்த ஆன்சர் உங்களுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்டேட் போர்டுனால வெக்டார் ஃபார்மில் கொடுத்து வச்சுருப்பாங்க. தேங்க்யூ.